ஹலோ நண்பா. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிற மாதிரி இருந்தால், உங்கள்கிட்ட ஒரு ஃபோன் ஒன்று இருந்து இல்லாட்டி ஒரு லேப்டாப் ஒன்று இருந்து அதிலிருந்து மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். ஸோ அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்து அது எப்படி செய்யலாம்னு சொல்லி உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அப்படியானாக்கள் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்களாக இருந்தால் உங்களுக்கான வீடியோ தான் இது, ரைட்? ஸோ இந்த வீடியோவில் நான் என்னத்தை பற்றி சொல்ல போகிறனாக இருந்தால், இந்த ஃபைவர் பிளாட்ஃபார்மை பற்றி நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு விளங்கியிருக்கும் ஃபைவரில் எப்படி ஏர்ன் பண்ணலான்னு சொல்லி. இந்த ஃபைவரில் ஏர்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னவெல்லாம் தேவைன்னு சொல்லி அந்த வீடியோவில் நான் ஒரு லிமிட்டடாக நான் பேசியிருப்பேன். ஆனால் இன்றைக்கான வீடியோவில் இந்த ஃபைவரில் ஏர்ன் பண்ணணுமாக இருந்தால் நீங்கள் எந்த ஸ்கில்ஸில் வந்துட்டு பெஸ்ட்டாக இருக்கிறது நெல்லம், இல்லாட்டி வந்துட்டு எந்த ஸ்கில்லை நீங்கள் வந்துட்டு இனி லேர்ன் பண்ணி கொள்வது நெல்லம்னு சொல்லி தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன், ரைட்? ஸோ இந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப பிரயோசனமாக இருக்குது. நீங்கள் ஃபைவரில் அதாவது ஃப்ரீலான்சிங் ஜேர்னிக்குள்ளே நீங்கள் போக போகிறீங்களாக இருந்தால். ஸோ ஃப்ரீலான்சிங்கில் வந்துட்டு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், இது வந்துட்டு பெஸ்ட்டான ஒரு ஏர்னிங் பொட்டென்ஷியல் உள்ள ஒரு ஸ்ட்ரீம்னு சொல்லலாம், ரைட்? ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கான ஒரு ஸ்கில்லை நீங்கள் வந்து டெவலப் பண்ணி கொள்வீங்களாக இருந்தால் உங்களால் லாங் டைமுக்கு இந்த ஆன்லைன் மணி மேக்கிங் கான்செப்டை வந்துட்டு நீங்கள் செஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும், ரைட்? ஸோ ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். இன்றைக்கான வீடியோவில் நான் ஒரு ஸ்கில் சம்மந்தமான ஒரு கான்செப்டை தான் நான் உங்களுக்கு அழைக்க ஐ மீன் நீங்கள் என்ன ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணி கொள்கிற மூலம் இந்த ஃபைவரில் நீங்கள் லாங் டேர்முக்கு வந்து நீங்கள் சர்வே பண்ணிக்கொள்ளலாம், ரைட்? ஸோ அதுக்காக வேண்டி தான் நான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணிக்கிறேன், ரைட்? ஸோ இப்போ பார்த்தீங்களா இருந்தால் ஃபெஸ்ட்டுக்கு வந்துட்டு நாம் பார்க்க போகிற ஸ்கில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் வீடியோ எடிட்டிங், ரைட்? ஸோ இங்கே பார்க்கலாம் நீங்கள், இது வந்துட்டு வீடியோ எடிட்டிங். ஸோ என்னத்துக்கான வீடியோ எடிட்டிங்டா? யூடியூப் வீடியோ எடிட்டிங், ரைட்? ஸோ வீடியோ எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய டூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம், ரைட்? ஸோ இப்போ பார்த்தீங்களா இருந்தால் நீங்கள் CapCut யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி Filmora யூஸ் பண்ணலாம், இல்லை அட்வான்ஸாக போகிறீங்களாக இருந்தால் நீங்கள் Premiere Pro யூஸ் பண்ணலாம். ஸோ இப்படியான சாஃப்ட்வேர்ஸை வந்துட்டு நீங்கள் லேர்ன் பண்ணி கொள்கிறது மூலம் நீங்கள் இந்த ஃபைவரில் வந்துட்டு உங்களுக்கான ஏர்னிங்ஸை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், சேவ் செய்து கொடுக்குறது மூலம், ரைட்? ஸோ அதனால் ஒரு ஸ்டார்டிங்கில் இருந்து ஐ மீன் வீடியோ எடிட்டிங்கில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்து ஸ்டார்டிங்கில் நீங்கள் இருக்கீங்களாக இருந்தால் சின்ன சின்ன விஷயங்களை வந்துக்கிட்டு நீங்கள் லேர்ன் பண்ணிக்கொள்ளுங்கள், சரியா? ஸோ ஒரு சின்ன சின்ன விஷயம் சொல்லணும்னாக இருந்தால் ஒரு வீடியோவை எப்படி எடிட் பண்ணுற, ஐ மீன் ஒரு வீடியோ எப்படி நம்ம இம்போர்ட் பண்ணுற, எப்படி கட் பண்ணுற, எப்படி வாய்ஸ் அட் பண்ணுற, எப்படி டெக்ஸ்ட் அட் பண்ணுற, எப்படி வந்துட்டு கலர் கரெக்ஷன் பண்ணுற, இப்படி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் பண்ணுறது மூலம் இந்த ஃபைவரில் நிறைய ஆர்டர்ஸ் அதை வச்சே உங்களுக்கு கிடைக்கும், ரைட்? ஸோ பெரிய இப்போ இங்கே இதில் போட்டிருக்காங்க பாருங்கள், நான் உங்களுக்கு சிம்பிளாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்துட்டு என்ன 10 மினிட்ஸ்க்கு வந்துட்டு $20 சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ இது 3 மினிட்ஸுக்கு $40, இது 3 மினிட்ஸுக்கு $50, இது 5 மினிட்ஸுக்கு $200. ஸோ இப்படியெல்லாம் மணி சார்ஜ் பண்ணுறாங்களா இருந்தால் அவங்க சும்மா சார்ஜ் பண்ணல, அவங்களுக்குண்டு ஒரு ஆடியன்ஸ் இருக்குது, இல்லாட்டி அவங்களுக்குண்டு ஒரு கிளைண்ட் இருக்குது, ரைட்? ஸோ அதனால் இப்படியான சார்ஜஸ் வந்துட்டு அவங்க எடுத்துக்கொள்கிறாங்க. இதில் பெனிஃபிட் என்னென்னு சொல்லி கேட்டிங்களாக இருந்தால் வீடியோ எடிட்டிங்கில் இந்த ஸ்கில் வந்துட்டு உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். உங்களுக்கு ஆன்லைனில் இருந்தால் சரி, இல்லாட்டி உங்களோட ஆஃப்லைனில் இருந்தால் சரி. இப்போ பார்த்தீங்களாக இருந்தால் வீட்டுக்கு வந்துட்டு யூடியூபர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, வீட்டுக்கு வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் வீடியோ போஸ்ட் பண்ணுறாங்க, இல்லாட்டி டிக்டாக்ல வந்துட்டு வீடியோ போஸ்ட் பண்ணுறாங்க. இப்படி எங்கெங்கெல்லாம் வந்துட்டு வீடியோ ஷேரிங் பிளாட்ஃபார்ம் இருக்குதோ அங்கே எல்லாமே வந்துக்கிட்டு ஒரு வீடியோ எடிட்டர் தேவை இருக்குது, ரைட்? இப்போது எல்லாராலுமே வந்துட்டு வீடியோ எடிட் பண்ண 7 மாதம் சொல்லி கேட்டிங்களா தான் அப்படி இல்லை, அவங்களால அவங்களோட வீடியோ வந்துட்டு எடிட் பண்ண கொள்ள முடியாது இருக்குது, ரைட்? அவங்களுக்கு அந்த வீடியோ எடிட்டிங் தெரியாமல் இருக்கலாம், இல்லாட்டி டைம் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு அவங்கள ஹையர் பண்ண போகிறாங்க. இப்போ லோக்கலாக வந்துட்டு நம்மளை ஹையர் பண்ணுறதை விட ஃபாரினில் இருக்கிறாக்கள், ஐ மீன் US, UK, கனடா அப்படியான இடத்துல இருக்கிறாக்கள் வந்துட்டு நம்மளை ஹையர் பண்ணுற வீதம் வந்துட்டு கூட இருக்கும். ஸோ அதனால் நாம் என்ன செய்யணுமா இருந்தால் எந்தெந்த விஷயங்களுக்கு வந்துட்டு டிமாண்டாக இருக்கும் அந்த ஸ்கில்லை வந்து நாம் டெவலப் பண்ணிக்கொள்ளணும், ரைட்? ஸோ இப்போ வீடியோ எடிட்டிங் ஏன் டிமாண்டாக இருக்குன்னு சொல்லி கேட்டிங்களாக இருந்தால் இது வந்துட்டு ஒரு தடவை உங்களுக்கு ஆர்டர் வர போகிறது இல்லை. இப்போ ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கிற ஒரு ஆள் வந்துட்டு உங்கள்கிட்ட ஃபஸ்ட் டைம் ஆர்டர் தராராக இருந்தால் ஒரு வீடியோவில் மட்டும் அவர் விட போகிறதில்ல, அவர் அடுத்து போடக்கூடிய வீடியோவை வந்துட்டு உங்களுக்கு தான் நான் எடிட் பண்ண சொல்லி தருவார். ஸோ அதனால் நீங்கள் என்ன செய்யணுமா இருந்தால் அவருக்கு நல்ல முறையில் இந்த வீடியோ எடிட்டிங் நீங்கள் கற்றுக்கொண்டுட்டு ஃபஸ்ட் லேர்னிங், ரைட்? ஃபஸ்ட் யூ ஹேவ் டு லேர்ன், ரைட்? தென் நீங்கள் என்ன செய்யலாம், அவங்களுக்கு அந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் எடிட் பண்ணி கொடுக்குற மூலம் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு உங்களோட கிளைண்ட்டோட நீங்கள் பில்ட் பண்ணிங்களாக இருந்தால் அவர் லைஃப் லாங்காக அவர் எவ்வளோ காலத்துக்கு வீடியோ போடுறாரோ அவ்வளோ காலத்துக்கு நீங்கள் எடிட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது, ரைட்? அதன் மூலம் நீங்கள் நல்லா சார்ஜ் பண்ணலாம், ரைட்? அவர்கிட்ட மட்டும் இல்லை, இப்படி நிறைய கிளைண்ட்ஸ் மாதிரி உங்களுக்கு கிடைப்பாங்க. இப்போ இவங்க பாருங்கள் எப்படி ஏர்ன் பண்ணுறாங்கன்னு சொல்லி செஞ்சு பார்த்தீங்களா, இவங்கள்ட்ட வந்துட்டு 4 ஆர்டர்ஸ் சரி $40 பேசிக்கு வந்துட்டு $40 வச்சுருக்காங்க. ஸோ இப்படி வந்துட்டு அவங்க வந்துட்டு ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன செய்யலாம், இதே போல் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம், இதை விடவும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். பெஸ்ட்டாக நீங்கள் அந்த ஃபைவரை பிடிச்சிட்டிங்களாக இருந்தால் இந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணி கொண்டுட்டிங்களாக இருந்தால், ரைட்? ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துட்டு எப்படி லேர்ன் பண்ணலாம்னு சொல்லி, இது எங்கே லேர்ன் பண்ணலாம்னு சொல்லி கேட்டிங்களாக இருந்தால்
ஒன்று ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் வீடியோ எடிட்டிங் லேர்ன் பண்ணணும். அது எங்கே லேர்ன் பண்ணலாம்னு சொல்லி கேட்டிங்களாக இருந்தால் யூடியூபே இருக்குது. ஸோ யூடியூப்பில் வந்து நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ பார்த்துட்டு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் இல்லாட்டி கஷ்டம். ஸோ வீடியோ எடிட்டிங் வந்துட்டு ப்ராக்டிஸ் இல்லாட்டி கஷ்டம். ஸோ நீங்கள் ரா ஃபுட்டேஜ் எடுத்து வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய இப்போ மெத்தட் வந்துட்டு இப்போ ஏஐ யூஸ் பண்ணி எடிட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லாட்டி வந்துட்டு மெனுவல் எடிட் பண்ணுறதா இருக்கட்டும். பட் அது யூஸர் எங்கேஜ்மெண்ட் உள்ளதாக எடிட் பண்ணணும். சார் இப்படி நிறைய விஷயம் காய்ச்சிட்டு போகலாம். ஸோ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய வந்துட்டு வீடியோ எடிட்டிங் ஃபஸ்ட். ஸோ செகண்ட் வந்துட்டு என்னென்னு சொல்லி பார்த்தீங்களாக இருந்தால் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண போகிறது வந்துட்டு டேட்டா என்ட்ரி, டைப்பிங் ஒர்க். ஸோ டைப்பிங் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் வந்துட்டு இப்போ ஒரு ஐடி கோர்ஸ் இல்லாட்டி வந்துட்டு ஐசிடி கோர்ஸ் வந்துட்டு செய்கிறாங்களா இருந்தால் அங்கே மெயின் கான்செப்டே வந்துட்டு எம்எஸ் ஆஃபீஸ் பேக்கேஜ் ரைட். ஸோ எம்எஸ் ஆஃபீஸில் வந்துட்டு வேர்க், எம்எஸ் எக்ஸல், அடுத்து வந்துட்டு பவர் பாயிண்ட். ஸோ இப்படியான விஷயங்களை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கொள்வீங்களா இருந்தால் உங்களுக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் ரைட். ஸோ இங்கே இவங்க பார்க்குறத பாருங்கள். சிம்பிளாக ஒரு என்ன சொல்கிறேன், ஒரு எக்ஸல் ஷீட் மாதிரி கொண்டு தருவாங்க. அதில் வந்து டேட்டாவை வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து ஒழுங்காக அலைன் பண்ணி கொடுக்கணும். ஸோ இப்படியான ஒர்க்ஸ்லாம் வந்து நிறைய வரும் ரைட். ஸோ இப்போ ஒரு கம்பெனி எடுத்தீங்களா இருந்தால் அந்த கம்பெனிக்கு நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஒர்க் பண்ணுறது மூலம் அவங்க அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இபிஎஃப் இடிஎஃப் எல்லாம் கொடுக்கணும் ரைட். இப்படி உங்களை ஃபினான்ஸில் ஹையர் பண்ணுவாங்களா இருந்தால் உங்களுக்கு அதெல்லாம் பே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் அந்த ஒர்க்குக்கு மட்டும் பே பண்ணாலே போதும் ரைட். ஸோ அதனால் வந்துட்டு இப்படியான ஒஃபிஷியல் ஒர்க்கு கூட உங்களை இந்த ஃபைவர் மூலம் வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணிக்கொள்வாங்க ரைட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் கிராஃபிக் டிசைன் ரைட். இது வந்துட்டு மோஸ்ட்லி டிமாண்டான ஒரு வாண்டடான ஒரு ஃப்ரீலான்சிங் சர்வீஸ் நம்ம சொல்லலாம் ரைட். ஸோ லோக்கலாக இருக்கட்டும், லோக்கலாக உங்களோட ஏரியாவாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்துட்டு ஆன்லைனாக இருக்கட்டும் ரைட். இது வந்துட்டு எல்லா விதத்துலையும் வந்து தேவை இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்களாக இருந்தால் இதுக்கு தம்ப்நெயில் நான் வந்து மேக் பண்ணியிருப்பேன். தம்ப்நெயிலில் கூட நாம் அந்த கிராஃபிக் டிசைன் லேர்ன் பண்ணுறது மூலம் நம்ம மேக் பண்ணலாம் ரைட். கிராஃபிக் டிசைனில் வேறு எதுவுமே இல்லை. கேன்வாவை யூஸ் பண்ணுங்கள், ஃபோட்டோஷாப்பை யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி அதில் போடுங்க. இல்லாட்டி கிளைண்ட் தர ஐடியாவை வந்துட்டு உங்களோட க்ரியேட்டிவிட்டியோட ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு டிசைனை ஒன்று க்ரியேட் பண்ணி கொடுங்க ரைட். ஸோ அப்படியான விஷயங்கள் தான் வந்து கிராஃபிக் டிசைனுக்குள்ளே வரும். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. கதைக்க போனால் கதைச்சிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அதனால் ஒரு கான்செப்ட் ஒன்று தரேன், ஒரு ஐடியா ஒன்று தரேன், இதை வந்துட்டு நீங்கள் லேர்ன் பண்ணுங்கன்னு சொல்லி ஸோ நீங்கள் தான் வந்துட்டு இது தொடர்பான மேலதிக டீட்டெயில்ஸை வந்துட்டு நீங்கள் கற்றுக்கொள்ளணும் ரைட். ஸோ இங்கே பாருங்கள், இப்போதைக்கு வந்து ட்ரெண்டிங்கில் இருக்க வந்துட்டு கேன்வா யூஸ் பண்ணி கிராஃபிக் டிசைன் பண்ணுறாங்க. அதே போல் வந்துட்டு அடப் இல்லஸ்ட்ரேட்டர், ஃபோட்டோஷாப், ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி அவங்க கிராஃபிக் டிசைன் பண்ணுறாங்க ரைட். ஸோ உங்களுக்கு நீங்கள் எந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி இம்பார்ட்டன்ட் இல்லை. கிளைண்ட் கேட்குற அவுட்புட் உங்களால் கொடுக்க எழுதாக இருந்தால் யூ ஆர் த பெஸ்ட் ஒன் ரைட். நெக்ஸ்ட் நம்ம என்னென்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் வெப் டெவலப்மெண்ட் சரியா. அதாவது வெப்சைட்டை வந்துட்டு நம்ம டிசைன் பண்ணுற அட் த சேம் டைம் வந்துட்டு டெவலப் பண்ணுறது ரைட். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா இருந்தால் தாராளமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதில் வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நிறைய ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் அவங்களோட ப்ரைஸ் டீட்டெயிலை பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும் ரைட். இங்கே எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு பார்த்தா விளங்கும். 245, 500, 260 இப்படிலாம் சார்ஜ் பண்ணுவாங்க ரைட். ஸோ இதெல்லாம் என்னென்னா ஹை டிமாண்ட் ரைட். ஸோ இதெல்லாம் வந்து ஹை டிமாண்ட். சம்டைம் இவங்க கிளைண்ட் வந்துட்டு ஒரு தடவை தான் உங்களை கான்டாக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு நல்ல டிமாண்ட் சொல்கிறத விட நல்ல உங்களுக்கு காசு தரக்கூடிய ஒரு ஸ்கில் ஒன்று ரைட். ஸோ இதை வந்து நீங்கள் நல்லா லேர்ன் பண்ணுவீங்களா இருந்தால் நல்லா யூஸ் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ரைட். இங்கே பாருங்கள், இதில் வந்துட்டு 6 orders வந்துட்டு அவங்களுக்கு இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா WordPress. ஸோ நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, உங்களுக்கு நீங்கள் லேர்ன் பண்ண போகிறீங்கன்னா ஸ்டார்ட் வித் WordPress ரைட். ஸோ WordPress வந்துட்டு நல்லா கரைச்சி குடிங்க. WordPress நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டீங்களா இருந்தாலே போதும். ஸோ நீங்களும் வந்துட்டு இதில் கிக் மேக் பண்ணி நீங்கள் மணி மேக் பண்ணலாம். ஸோ WordPress மட்டுமே தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் மணி மேக் பண்ணுறாங்க ரைட். நிறைய கிக்ஸ் வந்துட்டு WordPress சம்மந்தமாக மட்டுமே இதில் அவைலபிள் ஆகி ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ரைட். அதாவது ஒரு 24 hours வந்து WordPress வெப்சைட்டை வந்து கிரியேட் பண்ணி கொடுப்பாரு ரைட். ஸோ அதில் வந்துட்டு பேமெண்ட் டீட்டெயில் அந்தந்த விஷயங்கள்லாம் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கொள்ளணும். ஸோ சும்மா வெப்சைட் மட்டும் டிசைன் பண்ணி கொடுக்குறதில்ல, அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் அதை கொஞ்சம் கற்றுக்கொள்வது பெட்டர் ஆகின்னு சொல்லி தோணுது ரைட். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்களாக இருந்தால் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு சோசியல் மீடியா மேனேஜ்மெண்ட் ரைட். சோசியல் மீடியா மேனேஜ்மெண்ட் அது என்ன? சோசியல் மீடியா மேனேஜ்மெண்ட்டாக வேறு எதுவுமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இருந்தால் ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு எல்லா ரிசோர்ஸஸும் வந்துட்டு இருக்கும். பட் அவங்களுக்கு இல்லாத ரிசோர்ஸ் என்னென்னு சொல்லி கேட்டிங்களா தான் டைம் ரைட். ஸோ அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அந்தந்த வேலை பார்க்கணும், அவங்களோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவாங்க, அவங்களோட ஷாப்பில் இருப்பாங்க, அப்படியான விஷயங்கள் வந்து நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க ரைட். ஸோ அந்த டைமில் வந்துட்டு அவங்களோட இன்ஸ்டாகிராமுக்கோ டிக்டாக்குக்கோ இல்லை யூடியூபுக்கோ போய்கிட்டு அவங்களோட போஸ்ட் போட்டுக்கிட்டு வீடியோ போட்டுலாம் இருக்கலாது. நீங்கள் என்ன செய்யணுமா இருந்தால் அவங்களோட இன்ஸ்டாகிராம் இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், ஸோ அப்படியான சோஷியல் மீடியா வந்துட்டு ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு
சோஷியல் மீடியா மேனேஜரை வந்துட்டு நீங்கள் சேஞ்ச் ஆகணும் ரைட். ஸோ அப்போனா நீங்கள் என்ன செய்யணும், அந்த சோஷியல் மீடியா வந்து பற்றி நீங்கள் படிச்சுக்கொள்ளணும், லேர்ன் பண்ணிக்கொள்ளணும். சரி, அந்த ஸ்கில்லை வந்து நீங்கள் வளர்த்துக்கணும். இப்படி இந்த இன்ஸ்டாகிராமே எப்படி ஒர்க் பண்ணுது, இன்ஸ்டாகிராமில் வைரல் ஆகுது, நம்ம என்னென்ன பண்ணலாம், எவ்வளோ காலத்துக்கு பண்ணலாம், எப்படி போஸ்ட் போடலாம், என்னென்ன ஐடியாவை ஃபாலோ பண்ணி இவங்களோட காம்படிட்டரை போடுறாங்க ரைட். ஸோ இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி நீங்கள் இவங்களுக்கான ஒரு க்ரோத்தை வந்துட்டு இந்த சோஷியல் மீடியாவை நீங்கள் காட்டுவீங்களாக இருந்தால் அப்படி நீங்கள் மணி ஏர்ன் பண்ணலாம் ரைட். ஸோ இது வந்துட்டு அவ்வளோ பெரிய ஸ்கில் இல்லாட்டியுமே பட் யூ ஹாவ் டு கான்சன்ட்ரேட் ரைட். ஸோ இதை வந்துட்டு ஒரு என்ன சொல்கிற ஒரு முக்கியமான ஒரு ஸ்கில்லாக எடுத்து நீங்கள் பண்ணிங்களா இருந்தால் இதில் வந்து மணி மேக் பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்கள், இவங்க இத்தனை பேர் ஏர்ன் பண்ணுறாங்களா இருந்தால் உங்களாலையும் ஏர்ன் பண்ண இயலும், டிமாண்டானது சரியா. ஸோ எல்லா டைம் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் இருக்கி எல்லாருமே வந்துட்டு வீடியோ போடணும், போஸ்ட் போடணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. பட் அவங்களுக்கு சந்தர்ப்பம் இல்லாமல் இருக்கலாம் ரைட். ஸோ அந்த ஒரு என்ன சொல்கிற அவங்களோட இயலாமையை வந்துட்டு நாம் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் இந்த இடத்துல ரைட். ஸோ அதனால் நீங்கள் இப்படியான ஸ்கில்லை வந்துட்டு தேடி படித்துக்கொள்வதன் மூலம் நீங்கள் வந்துட்டு ஏர்ன் பண்ணலாம் ரைட். ஸோ இது பாருங்கள் எத்தனை பேருக்கு 29 ஆர்டர் வந்துட்டு இவங்களுக்கு க்யூவில் இருக்குது ரைட். ஸோ பேசிக்காக வந்துட்டு $295 வந்துட்டு 1,20,000 ஸ்ரீலங்கா ரூபியில் வரும். அட் சேம் டே வந்துட்டு இந்திய ரூபியில் பார்த்தீங்களா இருந்தால் கிட்டத்தட்ட $30 சம்திங் அப்படி வரும் ரைட். ஸோ அடுத்த ஆர்டர் பார்த்தீங்களா வந்து எங்களுக்கு 62 ஆர்டர்ஸ் இருக்குது, இவங்க 195 பேசிக். ஸோ இது வந்து மந்த்லி பேசிஸில் வந்து செய்யலாம், இல்லாட்டி டே கணக்குலேயும் அவங்க எடுப்பாங்க ரைட். ஸோ இதை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கொள்ளணும். ஸோ நான் இப்போ இந்த வீடியோ முடித்த உடனே வந்துட்டு ஓகே 5 ஸ்கில் ஐடியா பண்ணி சொல்லி தந்திருக்காருன்னு சொல்லி நீங்கள் விடாமலுக்கு ஒரு ஸ்கில் எடுத்துக்கொள்ளுங்கள். வீடியோ எடிட்டிங், சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட். ஸோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள். அதை எடுத்துகிட்டு வந்து இந்த ஃபைவருக்குள்ளே வந்து நல்லா அனலைஸ் பண்ணுங்கள். ஓகே, இது எனக்கு ஒர்க் ஆகுமா, நான் இதில் என்னென்ன விஷயங்கள் செய்யணும், நான் எங்கே லேர்ன் பண்ணணும், எப்படியான விஷயங்கள் வந்துட்டு லேர்ன் பண்ணணும்னு சொல்லி நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கற்றுக்கொள்ளணும் ரைட். கற்றுக்கொண்டு அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நாம் ஃபைவரில் வந்துட்டு எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன் ரைட். ஃபைவரில் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன், ஃபைவரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது உங்களுக்கு என்ன தேவைப்படும், இப்படியான விஷயங்களும் நிறைய பார்க்குறீங்க ரைட். அது மட்டும் இல்லாமல் நிறைய வீடியோஸ் இருக்குது எப்படி ஆன்லைனில் மணி மேக் பண்ணுறது. ஃபைவர் மட்டும் இல்லாமல் வேறு பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது ரைட். அதே போல் யூடியூப் இருக்குது, முக்கியமானது யூடியூப்லேயே நம்ம வந்து எப்படி மணி மேக் பண்ணலாம்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ எல்லா வீடியோவும் பார்க்கணுமா இருந்தால் what you have to do, you have to like the video and subscribe to my channel right. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி ஆளுங்கத்தில் வச்சுக்க. ஸோ இன்றைக்கான வீடியோவில் உங்களுக்கு ஒரு 5 ஸ்கில் சம்மந்தமாக நான் கதைச்சிருக்கேன். ஸோ இந்த 5 ஸ்கில்லையும் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணணுமான்னு சொல்லி கேட்டிங்களா இருந்தால் அப்படி இல்லை, ஜஸ்ட் ஒரு ஸ்கில் எடுத்துக்கோங்க, அதில் வந்துட்டு பெஸ்ட்டாக மாறுங்க ரைட். ஸோ அந்த பெஸ்ட்டாக மாறிட்டு நீங்கள் பெஸ்ட்டாகவே ஏர்ன் பண்ணலாம் ரைட். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கான வீடியோ. ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் கொடுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணி கொண்டிருக்கேன். ஸோ எது விஷயங்கள் வந்துட்டு ராங்காக இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கலாம். உங்களோட தாட்ஸையும் வந்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் என்னோட ஷேர் பண்ணிக்கொள்ளலாம் ரைட். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் அனைவரும் சந்திக்கின்றேன். நன்றி, பாய்.